பாருங்க. இப்ப இது வந்து ஒரு நான் குயிக்கா இதெல்லாம் செய்யணும் வீடியோ எடுக்கிறதுக்காக அதெல்லாம் தரவுகள் போட்டிருக்கேன். சரிதானே? அப்ப இது பார்த்தீங்கன்னா, இங்க பக்க நீளங்கள் எல்லாம் தரவுகள் குறிச்சிருக்கு. அப்ப பரப்பு தரல. இப்ப தராம வித்தியாசமா எதையும் யோசிச்சு செய்ய சொல்றாங்க. அப்ப பரப்பு தராம செய்யறேன்னா நம்ம வேற முறைகள் இப்ப இந்த முறை வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ல வந்திருந்தது இயல்பொத்த முக்கோண தேற்றங்களை யூஸ் பண்ணேன். அதே மாதிரி அந்த கணக்கு பரப்பளவு வச்சும் செய்யலாம். அதை விட வீச்சு தான் இந்த இயல்பொத்த முக்கோணி வச்சு செய்யறது. சரி, இப்ப அந்த ஐடியாவில் இங்க பரப்பு தராதனால நம்ம பார்க்கிறோம் சமாந்திர கோடு தந்திருக்காங்க. அப்படிங்கிற நம்ம யோசிக்கிறோம் இந்த விகித சம தேற்றம். இந்த பக்கத்துக்கு சமாந்திரமா ஏபி பிசிக்கு இடையில ஒரு கோடை வரைஞ்சிருக்காங்க. அப்படி என்றால் இந்த பக்கம் ரெண்டும் விகித சமனா பிரியுங்கிற தேற்றம், விகித சம தேற்றம் ஒன்று படிச்சிருக்கோம். சரி, இங்க இருந்து இந்த பக்கத்துக்கான விகிதங்கள். சரி, விகித சம தேற்றம்னு படிச்சிருக்கீங்க. சரிதானே? அப்ப இது எப்படி பார்க்கறது? பிபியின் கீழ் ஏபி சமன் பிகியூவின் கீழ் கியூசி இந்த மாதிரி ஒழுங்குல. அப்ப இந்த பக்கங்களை பாருங்க. எக்ஸக 3 கீழ் 3 எக்ஸின் கீழ் 9 எக்ஸ் வரும். இப்படி வந்த பிறகு இந்த கோவைகளை பேக்கட் பண்ணிட்டு இதே மாதிரி இயல்பொத்த முக்கோண தேற்றம் கிட்டத்தட்ட அங்க இப்ப ஒரு முக்கோண 3 கோணமும் மற்ற முக்கோண 3 கோணம் ஒன்றுக்கு ஒன்று சமனா இருந்தா அந்த சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கம் விகித சமனா இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில இது விகித சம தேற்றம். விகித சம தேற்றம் அதை யூஸ் பண்ணி செய்திருக்கோம். சரி, அப்ப இங்க வந்து நம்ம பாருங்க சமன்பாடு உருவாக்கலாம். இனி இதை இங்கேயும் இதை இங்கேயும் குறுக்க பெருக்குவோம். அப்ப எனக்கு எக்ஸக 3 9 எக்ஸ் சமன் எக்ஸ் தர 3ன்னு வரும். 3 எக்ஸ்ன்னு போட்டுக்கொள்ளலாம். இதை அடைப்பிடிக்கும். இங்க பெருக்குனா 9x, அதே மாதிரி இங்க பெருக்குனா மறை எக்ஸ் வர்க்கம் 3ஆல பெருக்குனா சக 27 சய 3x சமன் 3x. இப்ப எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் மறையா இருக்கு. அப்ப அதனால அந்த பக்கம் கொண்டு போய் பிளஸ்ஸா மாத்தணும். பிளஸ்ஸா மாத்தணும்னு பாருங்க. இப்ப இங்கே நம்ம 6x 9xல இருந்து 3x கழிச்சா 6x வரும். சக 27 சமன் 3x இருக்கு. சக 20x வர்க்கத்தை அங்க கொண்டு சக எக்ஸ் வர்க்கம்னு மாறிடும். இப்ப இதுகளையும் அந்த பக்கம் கொண்டு போனேன். ஏன்னா ஒரு பக்கம் 0 இருக்கணும் தானே. அவ இங்க 0 வச்சுட்டு எக்ஸ் வர்க்கம் 3x மைனஸ் 6x மைனஸ் 27. அதுக்கு பிறகு வேணா மாத்தி எழுதி கொள்ளலாம். எக்ஸ் வர்க்கம் சக 3 சய 6னா சய 3x வரும். சரி, சய 27 சமன் 0ன்னு வரும். ரைட். அப்ப இது வந்து சமன்பாடு உருவாக்கும் மெத்தட். சரி, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசமா யோசிக்க வரும். சமன்பாடு உருவாக்குறதுக்கு பரப்பளவுண்டா அதுக்கு அந்த மாதிரி பண்ண ஒரு கணக்கு விளங்கப்படுத்தியிருக்கேன். அந்த ஐடியாஸ்களை பாருங்க. சமன்பாடு உருவாக்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் அதுல ஒரு 3 4 மார்க்ஸுக்கு வரும். அது பிறகு தீர்க்கிறதுக்கு தான் மார்க்ஸ் கூட. சரி, அடுத்து பாருங்க தீர்க்கிற முறைகளை விளங்கப்படுத்துறேன். பிள்ளைகள் இது வந்து அவங்களுக்கு நான் முறை 1லையும் முறை 3ம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி முறைகள் தான் நான் அது விளங்கப்படுத்துறேன். ஆனா முறை வர்க்க பூர்த்தியாக செய்யாதான் இந்த முறையும் ட்ரை பண்ணலாம், அல்லது சமன்பாடு முறையும் ட்ரை பண்ணலாம். அப்ப இங்க பாருங்க, முதலாவது நம்ம விஷயம் வர்க்க பூர்த்தியாக்கல் முறையில இந்த எக்ஸ் வர்க்கம் 3x 27 இங்க கொண்டு எழுதுவோம். இதன் அரைவாசி பாத்தீங்கன்னா 3/2 3 அரைவாசினா பிரிக்கல தானே. அப்ப 3/2 அதன் வர்க்கத்தை 2 பக்கம் கூட்டணும். அப்படி அப்ப இங்க நமக்கு ஆன்சர் கிடைக்கும். எக்ஸ் வரும், மைனஸை போட்டுக்கொள்வோம், 3/2 போட்டுக்கொள்வோம், முழுவதையும் வர்க்கம். இது பாத்தீங்கன்னா 27. இதை வர்க்கிக்கணும். 9 கீழே 4, கீழே 1 இருக்கும். பின்னம் தானே, பின்னம் ரீதியா யோசிச்சு கொள்ளணும். மேல கீழே பகுதியை சமப்படுத்த 4ஆல பெருக்கிக்கொள்வோம். அப்ப 4ன் மேல் இது 108. 27 தர 4னா 108. அதோட 9 கூட்டணும். இப்ப 108ஓட 9 கூட்டினா 117 வரும். சரி, அதுதான் இந்த கோவை நிறைவர்க்க கோவைக்காக சமப்படுத்துற விட. அப்ப இந்த வர்க்கம் அடுத்த லைன் வர்க்கம் மூலமா மாறும். வர்க்கம் மூலமா மாறும். சரி, வர்க்கம் மூலங்கிறது இந்த மாதிரி வந்துடும். இப்படி அதுக்கு பிறகு என்ன செய்வோம்னா தனித்தனியா முன்னுக்கு சகோசய கட்டாயம் போடணும். வர்க்கம் மூலம் எடுக்கும்போது சகோசய போடுவோம். இந்த சகோசய வச்சுக்கொண்டு வர்க்கம் மூலத்தை தனித்தனியா இப்படி உடைக்கணும். 117 கீழே வர்க்கம் மூலம் 4னா 2 ஆன்சர். அப்ப எக்ஸய
3 2 இந்த மாதிரி வந்துடும். சரி, அப்ப இதை தீர்க்கிற முறை அப்படின்னா இதுக்கு பிறகு செய்யறது பாத்தீங்கன்னா இங்க எக்ஸாமன். சரி, இந்த இது என்ன பெருமானம் இப்ப 13 தந்திருக்காங்க. அப்ப 13 தந்திருக்குன்னா இதை 13ஆல பிரிச்சு பார்க்கணும். நமக்கு அதுல 13ஆல பிரிக்க 9 வரும். சரி, அப்ப 9 அப்படிங்கல 9 தர 13 இந்த மாதிரி ரெண்டா பிரிச்சிருவோம். கீழே 2 இருக்கும். சய 3 2 அங்க கொண்டு போய் சக 3 2 மாத்திக்கொள்வோம். பொதுவா 2 வச்சுக்கொண்டு இதெண்ட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3. இது வர்க்க மூலம் 13 சக 3 இந்த மாதிரி வரும். இப்ப நமக்கு இதில் சுருக்க இயலாது பாருங்க. இது ரெட்டையன், இதெல்லாம் ஒற்றையன். அப்ப சுருக்க கூடாது. என்ன செய்யணும்னா இந்த பெருமாள் அப்ப 3.6 பிரதி இன்னும் நான் இதுல பிளஸ் மட்டும் உங்களுக்கு எடுத்து செய்து காட்டுறேன். 3 தர 3.61 சக 3 இதை பெருக்கி கூட்டணும். 3.3 3.61 3ஆல பெருக்குனா 3 18க்கு 8 மீதி 1 10.8 3 அதை 3ஆல கூட்டினா 13.83 அதை 2ஆல பிரிச்சு காட்டணும். சரி, அப்ப 13.8 3 2ஆல பிரிச்சா 13ல 2 பாத்தீங்கன்னா 6 முறை மீதி 1 18ல 9 முறை 1 5 இந்த மாதிரி ஆன்சர் வரும். தேவைன்னா மட்டம் தட்டி கொள்ளலாம். கிட்டிய சென்டிமீட்டரு கேட்டிருக்கு எக்ஸ் இந்த பெருமானம். அப்ப கிட்டிய சென்டிமீட்டர்னா 7ன்னு வரும். சரி, அதே மாதிரி இதுல மறையும் எடுத்து காட்டுவோம். மறையில வாரது இங்கே மறை போடுவோம். கழிச்சிட்டு பிரிக்கணும். சரி, அதை நீங்க செய்து கொள்ளணும். எல்லாம் இதுல விளங்கப்படுத்தல, அந்த முறைகளை மட்டும் விளங்கப்படுத்தியிருக்கேன். எக்ஸின் பெருமானம் காண்றது. சரி, இதே மெத்தட் இதே விஷயத்த பாருங்க முறை 3ல எப்படி செய்யறதுன்னு. முறை 3ல பாத்தீங்கன்னா பிள்ளைங்க இப்ப நான் முதல் செய்த கணக்குல நடுவே இரட்டை என்று இருந்தது. அப்ப அதனால நம்ம அதை வச்சுக்கொண்டு அப்படியே செய்து கொண்டோம். இந்த முறையில இருக்கிற பெனிஃபிட் என்னன்னா இப்ப நம்ம வர்க்க பூர்த்தியாக்கள்ல செய்து கொண்டு போய்க்கல நமக்கு பின்னம் வந்தது. நடுவுல ஒற்றை பின்னம் வந்தது. ஆனா இதுல நம்ம பின்னங்கள் இல்லாமத்தான் செய்வோம். சரி, அது எப்படிங்கிறத பாருங்க. இப்ப இங்க இருக்கிறது ஒற்றை எண்ணா இருந்தா, இது ஒற்றை எண் தானே. ஒற்றை எண்ணா இருந்தா முதல் நம்ம இது என்ன செய்யணும், அவ்வளத்தையும் 4ஆல பெருக்கிடணும். ஃபுல்லாவே இந்த மாதிரி ஃபுல்லா 4ஆல பெருக்கிக் கொள்ளும். அப்ப இங்க நமக்கு 4x வர்க்கம் 12x இது 108 கிடைக்கும். அந்த 108 நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்து எழுதிக் கொள்வோம். இது 0 தானே. சரி, இது இந்த லைன் வந்த பிறகு என்ன செய்வோம்னா இப்ப பாக்ஸ் பிரிப்போம். இப்படி பிரிப்போம். இங்க 4x வர்க்கம். இது 4x வர்க்கம் எப்படி வரும், இந்த இடத்துல 2xம் இங்க 2xன்னு பிரிக்கணும். சதுர நேர சம அளவா பிரிச்சு கொள்வோம். இது 2ஆல பிரிச்சா -6x. அதே அளவு இங்க போட்டு இங்க 2 இருக்கு. இப்ப 2ஓட எதை பெருக்குன்னா 6 வரும். 3 மறை இருக்கனால மறை போட்டுக்கலாம். அப்ப இங்கேயும் மறை 3. இது 2 பெருக்கம் நமக்கு கிடைக்கும். மறை 3 +9 அதை 2 பக்கம் கூட்டணும். சரி, +9ன்னு 2 பக்கமும் கூட்டிக் கொள்வோம். சரி, கூட்டின பிறகு நமக்கு ஆன்சர் கிடைக்கும் 117. அது திருப்பி ஒரு பாக்ஸ் வரைஞ்சு என்ன செய்வோம், சதுரம் ஒன்று வரைஞ்சு அதை போட்டுக்கொள்வோம். முன்னுக்கு சகோசைய போட்டுக்கொள்ளணும். இப்ப நான் 13 தந்திருக்க நேரம் இதை 13ஆல பிரிச்சா நமக்கு 9 தர 13. அப்ப இது எப்படி வரும், 3 வர்க்க மூலம் 13 சுருக்கி அதிலேயே சுருக்கி எடுத்துக்கொள்ளும். இப்ப நமக்கு சமப்படுத்துற வேலை மட்டும் இதுல இருக்கும். பாருங்க 2x சய 3 சமன் 3 வர்க்கம் மூலம் 13. சரி, இப்ப சய 3 அங்க போனா சக 3. சரி, அப்புறம் 2x-ஆல 2x தானே. இப்ப x சமன் 2ஆல பிரிப்போம். அப்ப ஆன்சர் செஞ்சு காட்டல, சுருக்குற மெத்தட்டை மட்டும் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதே மாதிரி தான் நம்ம என்ன செய்வோம், வர்க்க மூலம் 13 பெருமான பிரதிட்டு 3ஆல பெருக்கிட்டு கூட்டல் இருந்தா என்ன கூட்டல் எடுத்தா கூட்டுவோம், கூட்டிட்டு பிரிப்போம். மைனஸ் எடுத்தோம்னா இதுல இருந்து இதை கழிச்சுட்டு வார விடையே 2ஆல பிரிப்போம். சரி, அப்போ 1 + 1 மறையில வரும். பிளஸ்ல வர ஆன்சர் மட்டும்தான் நம்ம தெரிய செய்வோம். ஏன்னா எக்ஸ் ஒரு பக்க நீளம் அப்படிங்கிறதுனால. சரி, இதே முறை 3ஐயும் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த முறை 2 முறை 2ல செய்யறேன்னா சூத்திர முறை. அப்ப இந்த தொடர்பு எழுதி ஏபிசியில பெருமானம் எழுதி கொள்ளணும். மறை பெருமானம் இருந்தா கட்டாயம் பிராக்கெட் பண்ணிக்கொள்ளணும். அப்ப x சமன் -b சகோசய
வர்க்க மூலத்துக்குள்ள b வர்க்கம் சய 4 ac கீழ் 2a அப்படின்னு வரும். இதுல பாத்தீங்கன்னா மறைமூண்டு சகவோ சய மறைமூண்ட வர்க்கம் 4 தர a வந்து 1 c வந்து மறை 27 கீழ் 2 தர 1 இந்த மாதிரி வந்துடும். அப்ப இங்க நம்ம +3 வரும் நமக்கு ஆன்சர். இது 9 இது 108. அப்ப ரெண்டையும் கூட்டினா 117 வந்துடும். கீழே 2. இதை நம்ம பிரிப்போம் எப்படி 13ஆல பிரிச்சா 9ன்னு ஆன்சர் கிடைக்கும். அப்ப 9ங்கிறது உங்களுக்கு தெரியும். வர்க்கமூலம் 9 தர வர்க்கமூலம் 13 கீழே 2. இதுல இருந்து எக்ஸாமன் 3 சகோசய 9க்குரிய பெருமானம் 3 13 கீழே 2. பாருங்க எப்படி செய்தாலும் நமக்கு ஒரே ஆன்சர் வந்து நிற்கும். அதுக்கு பிறகு பிளஸ் ஒருக்கா எடுக்கிறது மறை ஒருக்கா எடுக்கிறது. இப்ப இங்க சுருக்க இயலாது, ஏன்னா ஒற்றையன் இருக்கனால சுருக்க இயலாது. அப்ப இதுல பெருமானத்தை பிரதிட்டு பெருக்கிட்டு கூட்டல் கழித்தல் செய்வோம். நீங்க 3 முறையில எதுல வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு எந்த முறை ஈஸியா இருக்கோ அந்த மெத்தட்ல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. 3 கேள்வி போட்டிருக்கேன் ஏற்கனவே. உங்களோட வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ல வந்த பேப்பர்ட கேள்வி ஒன்று ஏற்கனவே நான் யூடியூப்ல போட்டிருக்கேன். அதுவும் இதுல வரக்கூடிய கேள்வி இப்போ நம்ம 2 கேள்வி வழங்கப்படுத்தியிருக்கேன். 2ஐயும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இது இல்லாமல் மேலதிகமா சமன்பாடு உருவாக்குற முறைகள் அப்புறம் தீர்க்கிற முறைகள்ல கொஞ்சம் மேலதிகமா ஒரு 2 கேள்வி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க.